ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. முறையாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற டெய்லி வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? முதல்ல தெளிவாக நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து டெய்லியுமே கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் போட்டிங்க, வின்னிங் வாங்கினீங்க, ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமோ இல்லையோ அதை விட ஒரு படி மேலாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? 26ஆம் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோன்னு சொல்லிவிட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பெல் பட்டன் இருக்கும், டிங் டிங், அதை வந்து ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த ரெண்டு பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வர போகிறதில்ல. கேரளா லாட்ரி விளையாடி நீங்கள் நஷ்டமாகிறத விட இந்த நஷ்டத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கும் ஒரு நஷ்டமும் வர போகிறதில்ல. நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதால எனக்கு ஒரு உத்வேகம் வரும். சரிங்களா? ஏன்னா வந்து டெய்லியும் வீடியோ நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம சொல்கிறத ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக கேட்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்குற நம்பர் மட்டும் போட்டு வின்னிங் வாங்குறீங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு சப்ஸ்கிரைபோ, ஒரு லைக்கோ, ஒரு ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு இப்போ பண்ணுங்கள். உரிமையில் தான் கேட்குறேன். ஏன்னா உங்கள்கிட்ட தான் நான் வந்து உரிமையாக கேட்க முடியும். அதனால் உங்கள்கிட்ட தான் நான் உரிமையாக பேசுகிறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வின்னிங் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் வாங்கினதை விட அதை விட ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான், என்னால் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படணுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். 26ஆம் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இதுதான் ஃபுல் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து 802. இதுதாங்க ரிசல்ட்டு. நம்ம என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளது வந்து இன்றைக்கி பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், உங்களுக்கு பக்கத்துலேயே எழுதுகிறேன். 802 ரிசல்ட்டு. ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு. பி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் வந்து அடிச்சிருக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா 808 தான் அடிச்சிருக்கணும். கொஞ்சத்தில் மிஸ் ஆகிப்போச்சு. சரி விடுங்க, அதுதான் என்ன சொல்கிறது, கடவுளாலே கொடுக்க முடியாது. ஏதோ நம்ம ஒரு இந்த ஜூலை மாதத்தில் எடுக்கிற ஒரு சில ட்ரிக்ஸால் அது சக்ஸஸ் ஆகுது. அதை வச்சு நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நம்மளதில் சிங்கிள் போர்டு பாஸ் ஆகிருக்குது பாருங்கள். இதை வந்து எப்படி மெத்தடு போனோன்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க. 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 15, 20, 25, 30. இல்லை நான் பல்காக போடணுன்னா 50, 100, 150, 200, 250, 300 அடி சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் பாஸ் ஆகும், அப்புறம் 2 நாள் ஃபெயில் ஆகும், அதுக்கப்புறம் 2 நாள் பாஸ் ஆகும். இதுலேயும் நான் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு நம்பிக்கை. சரிங்களா? எதுவுமே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆக முடியும். முதல்ல நம்மளை நம்பணும். சரிங்களா? அப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவான ஒரு வைப்பு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நல்ல கெயின் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 25 டிக்கெட்டோ இல்லை 30 டிக்கெட்டோ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் அமௌண்ட்டு. சரிங்களா? டிக்கெட்டு போயிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து 26ஆம் கெஸ்ஸிங்கு. அதில் வந்து நம்மளுக்கு பி போர்டு பாஸ் ஆகிருக்குது. அடுத்தது 27ஆம் கெஸ்ஸிங்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணனாலும் இப்போ பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரப்போகிறதில்ல. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்துருக்க உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஒரே சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளது 3 நாளாக பாஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த லாஸ்ட் வீக்கு ஃபெயில் ஆச்சோ அதே மாதிரி கண்டினியூஸாக பாஸ் ஆகிட்டு இருக்குது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பாருங்கள். சரிங்களா? இது வந்து என்னுடைய நலனுக்காகவோ நான் இதை வந்து போகிறதில்ல. ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வின்னிங் வாங்கினவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணட்டும். ஒவ்வொரு வீடியோலையும் பதிவு பண்ணுறது தான்
ஓகேவா? 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் ஆன் த வே. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.